ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அரிசி உளுந்து எதுவுமே நம்ம ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே சூப்பராக மொறு மொறுன்னு ஒரு தோசை ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது சாதாரணமான தோசை இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அதுவும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரே ஒரு வரமிளகா, ஒரு காஷ்மீரி சில்லி நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த காரத்துக்கு நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூடவே நல்ல சூடான வெந்நீர் இதில் விட்டுக்கலாம். இது இந்த வெந்நீர்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மிளகா ரெண்டுமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அரைக்கும் போது எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மெஷர்மெண்ட் கப்பில் நான் அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப் அரிசி மாவு, அதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/3 கப்பில் கடலை மாவு, அதே 1/3 கப்பில் ரவை. நீங்கள் எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம், வறுத்தது வறுக்காதது எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச 2 மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். இதோட கூடவே ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் இந்த தோசைக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அரைக்கிறதுக்கு ஈஸியாக அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக புளிக்காத தயிர், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைக்க வேண்டியதான். தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சி பாருங்கள். உருளைக்கிழங்குலே கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும், தயிர் வேறு விட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வேணும்னா தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மாவு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தோசை வாக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சா தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது ரெண்டே ஒரு சுற்றியாச்சு. இப்போ இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாவும் தாளித்து கொட்டியாச்சு. நம்மளோட டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி. இப்போ 5 மினிட்ஸ் எடுத்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசை தவா நல்ல ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்ல ஹீட்டாக எடுத்து பாருங்கள், இந்த மாவுலேருந்து நல்ல ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து சுற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த தோசை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். தோசை திருப்பும் போது பிஞ்சிருமோன்னெலாம் பயப்பட வேண்டாம். இந்த தோசை ரொம்ப ரொம்ப அருமையாக வரும். இதே ரேஷியோவில் இதே மாதிரி போட்டு இந்த தோசையை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசையோட ரொம்பவே ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் வெண்ணெய். நல்ல வெண்ணெய் ஒரு பீஸை இந்த தோசை ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் இந்த தோசைக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் கொடுக்கும். இந்த தோசையோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கலாம். வெண்ணெயை அப்படியே நல்லா அந்த தோசை ஃபுல்லாக உருக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த தோசையில் இந்த கடலை மாவு, வெண்ணெய், உருளைக்கிழங்குலாம் போட்டு அரைச்சனால இந்த பெங்களூர் வெண்ணெய் தோசை ஸ்டைல்லே இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த தோசை. ஒரு சைடு ரெடி ஆனதும் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. மெதுவாக திருப்பிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நல்லா அந்த தோசை அந்த ரெட் கலரில் நல்ல அருமையாக வந்திருக்கு.
தோசை வந்து நல்லா ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். நல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக அந்த வெண்ணெய் மணக்க மணக்க தோசை அருமையாக ரெடியாக இருக்குது. சுட சுட அப்படியே சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு தோசையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வெண்ணெய் போட்டு வாக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த தோசையை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். சுற்றி வந்து அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நீங்கள் அரிசியை ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். அதே மாதிரி உளுந்து எதையுமே நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். ஸ்பெஷலாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டியான மொறு தோசை ரெடி பண்ணலாம். வெண்ணெய் டேஸ்ட்டோட அருமையாக இருக்கும். இந்த தோசை ரெடி ஆனோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இன்னொரு தோசையை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நல்ல மொறுன்னு அருமையாக வந்திருக்கு. அப்படியே மடித்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஆஹா, பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. இதுக்கு வந்து இது தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான சைட் டிஷ். இந்த காம்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு, கடலை மாவு, ரவை, உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு இந்த தேங்காய் சட்னியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ஆஹா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் தோசை நல்லா அப்படியே ஆவி பறக்க சுட சுட மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.